லீடர் விஜய் அவர்கள் எங்கேயுமே எஸ்ஐஆர் வேணான்னு சொல்லல. அவர் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், எலெக்ஷன் 2026 வரப்போகுது. 2026 வரும்பொழுது நவம்பர் மாசம் ரிலீஸ் பண்ணீங்கன்னா 6 கோடிக்கும் மேற்பட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய ஓட்டர் லிஸ்ட்டை எப்படி அப்டேட் பண்ணுவீங்க? அதுக்கு பதிலா ஃப்ரெஷ் ஓட்டர்ஸ் உடைய ஃப்ரெஷ் லிஸ்ட்டை உள்ள கொண்டு வந்து அதை இன்க்ளூட் பண்ணிட்டு எங்கெல்லாம் மாற்றங்கள் தேவையோ அதை மட்டும் செஞ்சிருக்கலாமே அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்டை தான் அவர் குறிப்பிடுறார். இன்ஃபேக்ட் நேத்து அவர் ரிலீஸ் பண்ண வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா கிளியரா சொல்லியிருக்காரு என்னென்ன ஃபார்ம் ஃபில் பண்ணணும், பிஎல்ஓனா யாரு, அவங்க பெயர் எங்க குறிப்பிடப்பட்டிருக்கும், அவங்க நம்பர் குறிப்பிடப்பட்டிருக்கும், மைக்ரோ லெவல்ல அவர் வந்து கைட் பண்ணதை பார்க்க முடிஞ்சது. புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பொறுத்த வரைக்கும் டிவிக்கே எங்கேயுமே வேணான்னு சொல்லல. ஏன்னா அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி பீப்பிள் ஆக்ட் 1950 படி செக்ஷன் 21 சப்செக்ஷன் 3 படி ரிவிஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். அந்த ரிவிஷன் வேணான்னு சொல்லல.